ஹாய் கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவ யார் பார்க்கணும்னு நான் கிளியரா சொல்லிர்றேன். நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்காம காலேஜ் முடிச்சுட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா, என்ன ஜாப்ப சூஸ் பண்ணலாம்? நான் வந்து ஸ்கில் பேஸ்டுல போலாமா? இல்ல வந்து இந்த லேபர் ஜாப்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி போலாமான்னு சொல்லி நெறைய பேரு தப்பான டிசிஷன எடுத்துட்டு, ஒரு 25 வயசுக்கு மேல, ஒரு 30 வயசுக்கு மேல ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஐயோ! நம்ம தெரியாத்தனமா இத எடுத்துட்டோம் போல அப்படின்னு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிளியரா நான் சொல்றேன். இந்த வீடியோவ தயவு செய்து பாருங்க. நீங்க எவ்வளவோ வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோல நான் ரியாலிட்டிய பேசப் போறேன். நீங்க இந்த ரியாலிட்டிய தெரிஞ்சதுக்கு அப்புறம் எது எடுக்கலாம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஜாப் லிஸ்ட்ல இருக்கவங்க. ஓகேவா? இந்த ஜாப் லிஸ்ட்ல இருக்கவங்க 3 பேர நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஜாப்ல இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க. வேணா நம்ம லாஸ்ட்டா அவங்கள பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஜாப்ல இருக்கிறவங்கள பத்தி நம்ம லாஸ்ட்டா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 3 கேட்டகரில இருக்கவங்க, ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் வந்து ஜாப் லிஸ்ட்ல இருக்கவங்க. ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இந்த வீட்ல வந்து அப்பா, அம்மா வந்து மணி குடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசை. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப, அதாவது நான் என்னோட லைஃப்ல நடந்தத சொல்றேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு வந்து 10த் லீவ் முடிஞ்சு கரெக்ட்டா நான் 11த் போறேன். 11த் போணும். அந்த டைம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எங்க வீட்ல வந்து நான் ஃபோன் கேட்கிறேன். எனக்கு வந்து அந்த டைம்ல வந்த ஃபோன் எது தெரியுமா? Vivo V7. ஓகேவா? Vivo V7 Pro. அந்த ஃபோனோட பிரைஸ் வந்து ரூ. 15,000லேருந்து 18,000 நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா பிரைஸ் தெரியல. பட் இந்த பிரைஸ்ல தான் எனக்கு அந்த ஃபோன் வந்து அந்த டைம்ல வந்து இருந்துச்சு. எனக்கு இந்த பிரைஸ்ல ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து அப்பதான் ஃபோன்ஸ் வந்துட்டு இருக்கு. Vivo V5, V3, V7, அதுக்கப்புறம் வந்தது தான் V9, V11 இந்த மாரிலாம். ஸோ நான் வந்து ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நெனைச்சப்ப V7 Pro வந்துச்சு. அப்ப எனக்கு வந்து எங்க வீட்ல நான் கேட்கிறேன், எனக்கு வந்து இந்த மாரி ஃபோன் வாங்கி குடுங்க அப்படின்னு. அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம்ல வந்து இப்போ 15,000, 18,000 மதிப்பு வந்து கம்மி ஆயிருச்சு. அதாவது வந்து அந்த இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்கல்ல. அதுல வந்து எல்லாருமே ரூ. 15,000 ஃபோனு, ரூ. 20,000 ஃபோன்லாம் ஈஸியா வாங்குறாங்க. பட் அந்த டைம்ல இந்த ரூ. 15,000, 18,000லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட். ஓகேவா? ஸோ அப்ப வந்து எங்க வீட்ல வந்து வாங்கி குடுக்க முடியல. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, சரி, ஓகே, நம்ம ஒரு ஜாப்க்கு போயிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம இந்த ஃபோன் வாங்கிர்லாம்னு சொல்லி, நான் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போறேன். ஓகேவா? ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நான் வந்து வேலைக்கு போறேன். இப்ப நான் இன்னைக்கு போணும். அதாவது வந்து இன்னைக்கு நான் போனா, இப்ப நான் வந்து சாட்டர்டே, சண்டே அதெல்லாம் விட்டுருங்க. வீக்கெண்ட விட்டுருங்க. வீக் டேஸ்ல நான் வந்து லீவ்ல இருக்கிறப்ப நம்ம முன்னலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து ஒரு ஏர்லி 2K கிட்ஸா இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ட் இருக்கும். இல்ல 90ஸ் கிட்ஸா இருக்கவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். இந்த லீவ்லனா வந்து ஜாப்க்கு போவோம். இப்பதான் நெறைய டிஜிட்டல்லாம் வளர்ந்துருச்சு. எல்லாம் ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் பண்றாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து இந்த லீவு அப்டின்னாலே ஒரு சிலர் வந்து இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் இது மாரிலாம் போவாங்க. பட் நெறைய பேர் வந்து இந்த லீவ்ல வந்து ஏதாவது ஒரு அப்பா கடைக்கு போறேன், இல்ல சித்தப்பா கடைக்கு போறேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஜாப் போவாங்கல்ல. அது மாரி வந்து நான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போனப்ப, எனக்கு வந்து பெர் டே நான் வொர்க் பண்ணேன். அதாவது வீக்கெண்ட விட்டுருங்க. வீக் டேஸ் மண்டேலருந்து ஃப்ரைடே வரை நான் வொர்க் பண்ணேன்னா, எனக்கு பெர் டேக்கு வந்து ₹300 குடுப்பாங்க. ஓகேவா? ₹300 வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா டைமிங் ஞாபகம் இல்ல. பட் நான் எந்த டைம்ல தெரியுமா போனேன்? ஒரு 3, 2:30. ஓகேவா? விடியங்காத்தால சொல்றேன். காலையில மீன் மார்க்கெட்னா, உங்க வீட்ல எல்லாருமே மீன் வாங்கியிருப்பாங்க. பக்கத்து வீட்ல வாங்கியிருப்பாங்க. அவங்க போற டைமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணி, 5:30 இந்த மாரி தான் போவாங்களா? ஸோ லோடெல்லாம் வரது பார்த்தீங்கன்னா, ஒரு 2:30, 3 இந்த மாரி வந்துரும். ஓகேவா? விடியங்காத்தால வந்துரும். ஸோ நான் வந்து ஒரு 3 மணிக்கு போவேன். 3 மணிலருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10:30, 11 மணி வரலும் வேல இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இந்த டைம் லைன் ஃபுல்லாவே நான் வேல செஞ்சேன்னா எனக்கு ரூ. 300 கிடைக்கும். புரியுதா? ஸோ இதே மாரி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இது மாரிலாம் நான் வொர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்டின்னா, அப்ப வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 5 நாள் அப்டின்னா, இப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க. 300 இன்டூ 5 அப்டின்னா ரூ. 1,500. ஓகேவா? ரூ. 1,500 நான் இந்த 5 நாள் வேல செஞ்சா எனக்கு அந்த கிடைக்கிற கூலி. ஓகேவா? அதுவே வீக்கெண்ட்ல நான் வேல செஞ்சேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 குடுப்பாங்க. ஓகேவா? இதுவும் எப்டின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. இப்ப நான் வந்து இன்னும் நல்லா வொர்க் பண்ணி ரொம்ப நாள் அங்க இருந்தேன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 700 இல்ல 1000 இந்த மாரிலாம் வந்து குடுப்பாங்க. நான் வந்து இனிஷியலா போனப்ப எனக்கு ₹500 குடுத்தாங்க. இந்த ஒரு ₹500 நான் 11த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் பார்க்குறப்ப, எனக்கு ரொம்ப பெரிய மணியா இருந்துச்சு. ₹500 நமக்கு கிடைக்குதே அப்டின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனா செம்ம வொர்க் இருக்கும். எப்டின்னா நீங்க வந்து அந்த லோட இறக்கணும், அந்த லோட வந்து உள்ள ஏத்தணும், மீன விக்கணும். இப்ப யாராவது வராங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கூவணும். இது மாரி வந்து அந்த அந்த மீன் பேர்லாம் எனக்கு மறந்துருச்சு. ஸோ வந்து நீங்க அது மேல நின்னுட்டு இந்த மாரி இந்த மீன் இவ்ளோ 1 கிலோ இவ்ளோ அதெல்லாம் சொல்லி கேட்கிறப்ப, அவங்க வந்து உங்ககிட்ட வாங்குறாங்கன்னா, நீங்க அதெல்லாம் கையில எடுத்து குடுக்கணும். அதெல்லாம் நீங்க கையில எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மாரி முள்ளு இதெல்லாம் குத்தும். ஓகேவா? இப்ப நான் ஏன் இத சொல்லிட்டு இருக்கேன் அப்டின்றத நான் சொல்றேன். பட் என்னோட லைஃப்ல நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி மீன் அள்ளி போடுறது. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, அன்னைய நாள்ல வந்து கியூ மாரி நிக்கும். ஒரு பெர்சன் இப்ப அந்த ஷாப்ல வந்து ஒரு 15 பேர் வேலை செய்றாங்கன்னா, ஒரு பெர்சனா அப்டி கியூல நிப்பாங்க. ஓகேவா? அந்த ஓனர் இங்க உட்கார்ந்திருப்பாங்க கல்லால. ஒரு பெர்சனா வந்து அவங்க கிட்ட ₹300 வாங்கிட்டு ஒரு பெர்சனா போவாங்க. ஸோ அது மாரி நான் கியூல நின்னுலாம் மணி வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ
ஸோ இப்ப நான் 11த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இந்த ஜாப்க்கு நான் போய் ஒரு 1 வாரம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நின்னுட்டேன். எனக்கு செட் ஆகல. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, "நீ வந்து நைட் ஃபுல்லா இங்கேயே தங்கணும்" அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. எனக்கு அதெல்லாம் செட் ஆகல. எப்படி நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நைட் ஃபுல்லா தங்கிலாம் அந்த மாரி எனக்கு வந்து எப்படி சொல்றேன்னா, நைட் ஃபுல்லா அங்கேயே தங்கணும் அப்படின்றப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணி அடிச்சாங்க, தம் அடிச்சாங்க, ஹான்ஸ் இந்த மாரியான இந்த ட்ரக்ஸ் ஐட்டம் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அங்க இருக்கிற பீப்பிள் கூட போய் அந்த மாரி ஒர்க் பண்ணும் அப்படின்றது வந்து எனக்கு செட் ஆகல. நான் நின்னுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம இப்போதைக்குலாம் நமக்கு ஃபோன் வேணாம். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஃபோன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த டைம வந்து நான் வந்து வேற என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏதோ ஏதோ லேர்ன் பண்ணலான்னு பார்த்தேன். ஏதோ இந்த மாரி டைப்பிங் கிளாஸ் இந்த மாரி போலான்னு பார்த்தேன். பட் அதுவும் பண்ண முடியல. அப்படியே அந்த அந்த லீவ் போயிருச்சு. ஆனா நான் ஃபோன் வாங்கல அந்த டைம்ல. ஸோ இப்போ நான் இங்க சொன்ன ஸ்டோரி மாரி இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க கரண்ட்டா படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஜாப்லெஸ்ல இருக்கவங்க இத தான் பண்றாங்க. நான் இத பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. இதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப கேவலமான வேலை அப்படிலாம் நான் சொல்லல. பட் இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அத எடுக்கலாமா, வேணாமான்றத டிசைட நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் சொல்றேன். உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ நீங்க அத தாராளமா எடுத்துக்கலாம். இப்ப நான் சொன்ன மாரி இது மாரி டெய்லி வேஜஸ்லாம் நான் அங்க போனேன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இந்த மாரி டைம்லலாம் வந்துட்டு இந்த கோவிட் அந்த ஒரு டைம் கோவிட் கரெக்ட்டா வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, டெய்லி மார்னிங் வந்து பேப்பர்லாம் போட போனேன். இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டரோ, 3 கிலோமீட்டர் சைக்கிள்ல போவேன். அத பேப்பர் போடுற இடத்துக்கு சைக்கிள்ல போய் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ₹50ன்ற கணக்கு மந்த் எண்ட்ல அதாவது வந்து 30 நாள் நான் வேலை செஞ்சேன் அப்டின்னா, எனக்கு வந்து ₹1500 குடுப்பாங்க. அப்ப பெர் டேக்கு வந்து ₹50 வருது. ஓகேவா? ஸோ இது மாரி நான் வொர்க் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வந்து பேப்பரும் போட்டிருக்கேன். இந்த மீன் மார்க்கெட்ல வொர்க்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாரி நான் வொர்க் பண்ணப்ப, எனக்கு அங்க இருந்து கிடைச்ச நாலேட்ஜ், தென் வந்து நான் ஜாப்க்கு போனதுக்கப்புறம் கிடைச்ச நாலேட்ஜ வச்சு, இப்ப நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இத நான் ரஃப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்ப காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும். அது என்ன ஆசைன்னா, இப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் ஐஃபோன் வாங்கணும். எதுக்குடா ஐஃபோன் வாங்குறேன்னா, நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவேன். இல்ல நான் வந்து வீடியோ எடுத்து Instagramல போடுவேன். அது ஒண்ணும் இல்லங்க. அந்த வீடியோன்றது வந்து சும்மா அந்த ரவுடித்தனமா நடந்து வரது, ஸ்லோ மோஷன்ல பாட்டு போட்டு பண்றது. இது மாரி காலேஜ் பசங்க மூலியமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, இந்த ஸ்கூல் படிக்க ஜாப்லெஸ்ல இருக்கிறவங்க கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம். பட் இப்ப இருக்கிற ஸ்கூல் பசங்க காலேஜ் படிக்கிறவங்க நான் வந்து ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்க டைரக்ட்டா வாங்குற ஐஃபோனோட பிரைஸே பார்த்தீங்கன்னா 80,000 85,000 இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐஃபோன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து நான் எனக்கு ஒரு அளவு மினிமலா ஒரு மணி குடுத்து வாங்கி குடுங்க. பேலன்ஸ் மணிய நான் கட்டிக்கிறேன். நானே வந்து கட்டுறேன் வேலைக்கு போய் அப்படின்னுவாங்க. இப்போ இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 80,000ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ரூ. 80,000ல அவங்க பேரன்ட்ஸ் வந்து ஒரு 20K கட்டிட்டாங்க. ஓகேவா? 20K அந்த ஷாப்புக்கு கட்டிட்டாங்க. இப்ப பேலன்ஸ் வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட வருது? 60,000 வருதா? இப்ப இது 60,000 இஎம்ஐ அப்டின்னா, எனக்கு அந்த மந்த்லி எவ்வளோ வரும்? அதெல்லாம் எனக்கு எக்ஸாக்ட்டா தெர்ல. ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு கால்குலேட்டா வச்சுக்கலாம். மந்த்லி வந்து ஒரு 3,000 கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மந்த்லி வந்து இஎம்ஐ 3,000 கட்டுறாங்க அப்டின்னா, இப்ப இந்த பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏதோ ஒரு ஜாப்க்கு போறேன் அப்டின்னு சொல்ட்டு, இந்த இடத்துல தான் அவங்க லைஃப்ப கம்ப்ளீட்டா மாத்துறாங்க. அதாவது வந்து ப்ராப்பரா போற ட்ராக் வந்து இப்ப தான் மாறுது. ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஸ்கூல் படிக்கிற பையனோ, காலேஜ் படிக்கிற பையனோ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் வந்து இந்த சொன்ன மாரி மீன் மார்க்கெட் நான் வேலைக்கு போறேன். இல்ல நான் வந்து இந்த கேட்டரிங் போறேன். இந்த மாரிலாம் லேபர் பேஸ்டுல வொர்க் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இந்த இடத்துல 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு ஸ்கில் பேஸ்டு ஓகேவா? இன்னொரு வந்து லேபர் ஜாப். இப்போ இந்த ஸ்கில் பேஸ்டுல இருக்குது, நீங்க வந்து ஒரு ஸ்கில்ல உட்கார்ந்து டைம் போட்டு கத்துப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ கரண்ட்டா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங், கிராபிக் டிசைனிங், தென் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே இத பத்தி நான் செப்பரேட்டா போடுறேன். ஸ்கில்லும் லேபர் பேஸ்டு ஜாப்க்கும் பத்தி அத பத்தி மட்டும் செப்பரேட்டா பேசுறேன். பட் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்கில் பேஸ்டுல இருக்க ஜாப்லாம் நீங்க டைம் போட்டு உட்கார்ந்து கத்துக்கிட்டு நீங்க பண்ணுவீங்க. பட் இந்த லேபர் பேஸ்டு அப்டின்னா, நீங்க ஈஸியா போய் பண்றது. அதாவது வந்து இப்போ வந்து Zomato ஓட்டுறது, அப்புறம் வந்து இந்த ஹோட்டல்ல வேலை செய்றது, ஹோட்டல்ல வந்து ஃபுட் சர்வ் பண்றது, அப்புறம் வந்து பேப்பர் போடுறது, ஓகேவா? பேப்பர் போடுறது, அப்புறம் வந்து ஃபிஷ் மார்க்கெட்ல வொர்க் பண்றது, தென் வந்து நெறைய வச்சுக்கலாம். நமக்கு வந்து இப்போ அந்த பைக் சர்வீஸ்ல வொர்க் பண்றது. இது எல்லாமே நீங்க போயி அந்த இடத்துல உட்கார்ந்து வொர்க் பண்ணா மட்டும் தான் உங்களால மணி மேக் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? ஸோ இப்ப இந்த ஸ்கூல் படிக்கிற பையன் இந்த மாதிரியான ஸ்கில்ல ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்டின்னா, இது எல்லாமே உங்க மூளைய வச்சு நீங்க வேலை செஞ்சு பணம் சம்பாதிப்பீங்க. இது வந்து உங்க பாடிய வச்சு நீங்க பணம் சம்பாதிப்பீங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த ஸ்கில்லுன்றது வந்து நீங்க உட்கார்ந்து கத்துக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடியோ, லேப்டாப் முன்னாடியோ ஒரு இன்ஸ்டிடியூட்க்கு போய் ஜஸ்ட் உட்கார்ந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க அதெல்லாம் நீங்க கவனிச்சு, படிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு 1 இயராவது டைம் எடுக்கும். ஆனா இதுக்கு டைம் எடுக்காது. நீங்க டைரக்ட்டா போய் குயிக் மணி மேக் பண்ணலாம். இது வந்து குயிக் மணி கிடையாது. ஆனா இது வந்து லைஃப் டைம்க்கு நீங்க வந்து ஒரு குட் பொசிஷன்ல இருக்க முடியும். ஆனா இது
இது வந்து அப்ப என்ன ப்ரோ நாங்க Zomato ஓட்டுறோம்னா கேவலமான்னு கேட்டீங்கன்னா, நான் கேவலம்னு சொல்ல வரல. பட் அந்த பெர்சன் அந்த Zomato ஓட்டுறதுக்கான காரணம், இந்த மாரி இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப அன்வான்டடா இன்னொரு பெர்சன்ஸ்லேருந்து அதாவது வந்து என் ஃப்ரெண்ட் iPhone வச்சிருக்கான். என் ஃப்ரெண்ட் DSLR கேமரா வச்சிருக்கான். என் ஃப்ரெண்ட் வந்து PlayStation வச்சிருக்கான்னு சொல்லி, நீங்க அத வாங்குவீங்க. அவங்க பேரண்ட்ஸ் ரிச்சா இருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி நல்ல ஒரு பேக்கிரவுண்ட் இருக்கும். அவங்க வாங்கியிருக்கிறத பார்த்து நீங்க ஒரு ஆசைப்பட்டு, உங்களோட பாத் வந்து இப்ப வந்து இதுதான் உங்களோட பாத். இதுல நீங்க போனீங்கன்னா, உங்க லைஃப் நல்லாருக்கும் அப்டின்னா, நீங்க வந்து இத எடுத்துருவீங்க. இத எடுத்து உங்க லைஃப் வந்து நீங்க வந்து நெனைப்பீங்க, நம்ம லைஃப் இப்படிதான் நல்லா இருக்கும்னு. ஆனா, நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ நீங்க வந்து இந்த பாத்துல போயிருந்தீங்கன்னா, இந்நேரம் உங்க லைஃப் நல்லா நீட்டா குரோத்தா போயிருக்கும். பட் நீங்க அந்த டைம்ல இந்த iPhone வாங்கி நீங்க ஒரு குயிக் மனி எனக்கு வேணும், நான் இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி நீங்க எடுத்த பாத்துனால உங்க லைஃப் டைரக்ஷன் மாறி, அதிலேயே உங்க கெரியர் போற மாரி ஆயிரும். சொல்றது புரியுதா? ஸோ அதனால ஸ்கில் பேஸ்டுல இருக்கிற மாரியான ஜாப்ஸ நீங்க சூஸ் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப கரண்ட்டா ஹை டிமாண்ட்ல நெறையாவே இருக்கு. நான் 11த் படிக்கிற டைம்லனா டிஜிட்டல் இந்த அளவு வளரல. ஓகேவா? அப்ப நெறைய கிரியேட்டர்ஸ் கிடையாது. எந்தவித யூடியூப் சேனல்லாம் இருந்துச்சு. ஆனா யாரும் எடிட்டர் கேட்க மாட்டாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்க மாட்டாங்க. எதுவுமே இல்ல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? டிஜிட்டல்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க. என்னோட சர்வீஸ நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்க. பிரதர் நீங்க வந்து ஒரு கோர்ஸ் வச்சிருக்கீங்க. உங்க கோர்ஸ நான் நெறைய பேர்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்றேன். அது நெறைய பேர் வாங்குவாங்க. அதுக்கு நீங்க எனக்கு பே பண்ணுங்கன்னா, நீங்க ரிசல்ட் குடுத்தீங்கன்னா, நான் தாராளமா உங்களுக்கு பே பண்ணுவேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் இந்த மீன் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு நான் ரூ. 300 நான் வந்து மாங்கு மாங்குன்னு உழைச்சா எனக்கு ரூ. 300 கிடைக்கும். நான் வந்து வீட்ல வந்து சொல்லலாம், இல்ல ஃபிரெண்ட்ஸ்ட்ட சொல்லலாம். அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பணம் சம்பாதிச்சேன்னு சொல்லலாம். ஆனா, ஜஸ்ட் ஒரு சில பேர் ஒரு 1 மினிட் சும்மா அவங்க ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. இல்ல ஒரு ஒரு வீடியோ எடிட் பண்ணி குடுக்குறதுக்கு, இப்ப கரண்ட்டா சொல்றேன். ஒரு வீடியோ எடிட் பண்ணி குடுக்குறதுக்கு மினிமம் ரூ. 1000 வாங்குறாங்க. சொல்றது புரியுதா? இந்த இடத்துல நீங்க உங்க மூளைய வச்சு பணம் சம்பாதிப்பீங்க. ஏன்னா, நீங்க உட்காரணும். அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கணும். இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன மாரி ஆடியன்ஸ டார்கெட் பண்ணலாம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? கிராபிக் டிசைனிங்னா இப்போ நீங்க ஒரு தம்ப்நெயில் பண்றீங்க அப்படின்னா, இந்த தம்ப்நெயில்ல வந்து எது வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த பெர்சன காமிக்கணும். இங்க பிளர் பண்ணணும். இதெல்லாம் நீங்க உங்க மைண்ட்ல நீங்க திங்க் பண்ணி உங்க கிரியேட்டிவிட்டிய வச்சோ, இல்ல உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ல வச்சோ, இப்ப இது எல்லாமே பிரிக்கலாம் நம்ம. கிரியேட்டிவ் ஜாப் தனித்தனியா பிரிக்கலாம். இதெல்லாம் நான் ஒரே வீடியோல உங்களுக்கு சொன்னா ரொம்ப டம்ப் பண்ற மாரி இருக்கும். அதனால நான் அதெல்லாம் செப்பரேட்டா பேசுறேன். பட் வந்து நீங்க நம்ம கான்டென்ட்ட ரெகுலரா அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. ஏன்னா இப்ப இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சேனல் பார்க்காம போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் அடுத்து அப்கமிங்ல போறதெல்லாம் புரியாம போயிரும். ஸோ அதனால நீங்க கன்டின்யூவா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்ப நீங்க இந்த ஸ்கில் பேஸ்டுல இருக்கிற ஜாப்ஸ் என்னென்னன்றத வந்து நான் சீரியஸா சொல்றேன். அப்கமிங்ல அதுக்குன்னே ஒரு லிஸ்ட் காமிச்சு நான் சொல்றேன். நீங்க எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இப்போதைக்கு மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்கூலு, காலேஜ் படிக்கிறப்ப உங்ககிட்ட எனர்ஜி இருக்கும், டைம் இருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? டைம் இருக்கும். இப்போ நீங்க வந்து காலேஜ முடிச்சுட்டீங்கன்னா, உங்க வீட்ல வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போ. ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம்ல. நாங்க உன்ன கடன் வாங்கி படிக்க வச்சிருக்கோம். ஸோ அந்த கடன யார் கட்டுவா? ஏதாவது ஒரு ஜாப்க்கு போன்னுவாங்க. அப்ப அந்த பெர்சன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இவ்வளவு நாள் வந்து ஸ்கூலு, காலேஜ் படிக்கிறப்பலாம் இது மாரி வந்து ஒரு குயிக் மனி அவன் பார்த்திருப்பான். எப்படி தெரியுமா? நான் வந்து iPhone வாங்கிக்கிறேன். அதான் இஎம்ஐ கட்டிக்கிறேன்னு சொல்லி Swiggy, Zomato இந்த மாரி நான் ஓட்டுறேன், Rapido ஓட்டுறேன்னு சொல்லி அந்த பெர்சன் வந்து அது மூலியமா மணி மேக் பண்ணி அந்த iPhoneலாம் வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? வண்டி வாங்குறேன்னுவான். இந்த வண்டி, iPhone இதெல்லாம் வந்து பசங்க நெறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு பேபி மாரி எனக்கு வந்து இது ஒரு பேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டியா நீங்க வந்து உங்க கெரியர நீங்க குட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வண்டி வாங்குங்க, கார் வாங்குங்க. யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. பட் ஒண்ணுமே இல்லாம இப்போ உங்ககிட்ட வந்து உங்க பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 4,00,000 இருக்கு, இல்ல ஒரு 10,00,000 இருக்குன்னா, அப்ப நீங்க 1,00,000 பைக் வாங்குறது ஓகே. உங்ககிட்ட மணியே இல்லாதப்போ நீங்க ஏன் இன்னொருத்தவங்க வச்சிருக்காங்க நானும் வாங்கணும்னு சொல்லி உங்க லைஃப இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டிசிஷன் எடுக்கிறதுனால தான் உங்க 40 வயசு 50 வயசு ஸ்ட்ரகிள்ல போகுது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோ அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் அடக்கிக்கோங்க. ஸ்கூல் படிக்கிறப்பே வண்டி வாங்குறேன், ஃபோன் வாங்குறேன்லாம் தயவு செய்து ஃபோன் கூட வந்து இப்போ எல்லார்கிட்டயும் வந்துருச்சு. நான் அது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்க வாங்குறது உங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்க ஃபேமிலியோட இன்கம் எவ்வளவு வருது எல்லாமே பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க இஎம்ஐ கட்டுறேன்னு சொல்லி போய் இப்ப நிறைய பேரு என்னோட லைஃப்ல நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். இப்போ இந்த காலேஜ் படிக்கிற பையன் காலேஜ முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் கிடைக்காது. அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் கடன் வாங்கி உன்னை படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிறப்பயும், காலேஜ் படிக்கிறப்பயும் ஐஃபோனு, பைக்கு இது எல்லாமே இஎம்ஐல வாங்கி இஎம்ஐ கட்டியிருப்பான். ஓகேவா? இஎம்ஐ கட்டியிருப்பான். இஎம்ஐ கட்டுறதுக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஸ்விக்கி, சொமேட்டோ ஹோட்டல்ல வேலை செய்றது, மீன் மார்க்கெட்ல வேலை செய்றது, பேப்பர் போடுறது, இது மாரி இந்த ஜிம்ல ஒர்க் பண்றது, இது மாரி நெறையா விஷயங்கள் வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான்னா பண்ணியிருப்பான். பண்ணி அது மூலியமா மணி மேக் பண்ணி ஐஃபோனும் வாங்கியிருப்பான், பைக்கும் வாங்கியிருப்பான். ஆனா, இப்ப அவன் என்ன தெரியுமா யோசிப்பான்? நான் டிகிரி முடிச்சுட்டேன். இந்த ஒரு டிகிரிக்கு நான் நல்ல ஒரு வேலைக்கு போணும்னு நெனப்பான். இப்போ அவன்கிட்ட ஸ்கில் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஸ்கில் இருக்காது. ஏன்னா, அந்த அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ற டைம்ல அவன் இந்த லேபர் பேஸ்டு ஜாபுக்கு போயி அவன் டைம் ஃபுல்லாவே அதுல போட்டிருப்பான்.
சொல்றது புரியுதா? லேபர் ஜாப்னா என்ன சொன்னேன்? நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணா மட்டும் தான் காசு. நீங்க இன்னைக்கு போய் பேப்பர் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு காசு. சொல்றது புரியுதா? சோ அது மாரி அவன் இந்த குயிக் மனி வேணும்னு சொல்லி இத சேஸ் பண்ணி இது மூலியமா இதெல்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் அவன் மைண்ட் என்ன தெரியுமா ஆயிரும்? அதான் நம்ம ஐபோன் வாங்கிட்டோம்ல, அதான் நம்ம வந்து பைக் வாங்கிட்டோம்ல, இதுலயே நம்ம போயிரலாம்னு சொல்லி இந்த Zomato, Swiggy ஏன் ஓடிக்கிட்டு இருப்போம். அப்ப என்ன தெரியுமா பண்ணுவான்? சைடுல நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். சைடுல நான் ஒரு இப்ப வந்து அந்த பெர்சன் வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும். நம்ம கூட இருந்தவங்கலாம் ஐடி கம்பெனிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு மைண்ட்ல இருக்கும். ஆனா அந்த ஸ்கில் லேர்ன் பண்றதுக்கான டைம் அவனுக்கு இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவனுக்கு வந்துரும். இப்ப ஐபோன், பைக் வாங்குனது காலேஜ் டைம் காலேஜ் படிக்கிறப்ப. காலேஜ முடிச்சதுக்கு அப்புறம் வேற எதுவும் பண்ணுவான். நான் வந்து இப்போ வந்து எங்க வீட்ல வந்து சிஸ்டர் கல்யாணம், லேண்ட் வாங்க போறோம், இல்ல ஹவுஸ் வாங்க போறோம்னு சொல்லி ஒரு லோன் போட்டு அந்த லோன கட்டுறதுக்குள்ள அவன் போயிருவான். அப்போ இந்த ஒரு ஸ்கில் லேர்ன் பண்றதுக்கான டைம் இல்லாம இதுக்குள்ளேயே அவன் லைஃப ஓட்டி கடைசியா 30 வயசு 40 வயசு எனர்ஜி இல்லாம நான் அகைன் சொல்றேன். இந்த ஒரு சைடுல நீங்க போறது தப்பு கிடையாது. உங்க ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலா இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா இறந்திருப்பாங்க. காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது. அதனால அவங்க ஜாப் போறாங்களா? சரி ஓகே. அவங்களுக்கு இப்போ இம்மீடியட்டா மணி வேணும். சோ அதனால பண்றாங்க. பட் நான் லைஃப் ஃபுல்லாவே நான் இதுலயே இருந்துக்கிறேன். எனக்கு வந்து நல்லா இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் ஜாலியா வண்டியில ஓட்டிட்டு நான் போறேன் அப்படின்னா, உங்களோட லைஃப் வந்து இன்னைக்கு உங்க பிளட் வந்து குட் பிளட்டா இருக்கும். நல்ல ரத்தம் இருக்கும். ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேல உங்களால வண்டி ஓட்ட முடியாது. பேக் பெயினா ரொம்ப பெயின் ஆயிரும். நீங்க எஃபோர்ட் போடுவீங்க. ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு உங்களுக்கு அவங்க குடுக்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 1000 இல்ல வந்து ஒரு ரூ. 1500 அப்படிதான் குடுப்பாங்க. இந்த ஒரு ரூ. 1500 நான் எப்ப சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 35 ஒரு 40 வயசுன்றப்ப, இப்ப 2026 இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க ரூ. 1000 ரூ. 1500 ஒரு மாசம் ஒரு ரூ. 30,000 சம்பாதிச்சீங்க அப்படின்னா, பத்தவே பத்தாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம ரூ. 30,000 வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி, அதாவது 2016, 2006, 2010லலாம் நீங்க ரூ. 10,000வோ இல்ல ரூ. 30,000வோ சம்பாதிச்சீங்கன்னா, அது ஒரு பெரிய மணி. ஏன்னா, அப்ப உங்க காச வச்சு நீங்க என்ன வேணா வாங்க முடியும். ஆனா, இப்ப நீங்க ஜஸ்ட் வெளியில போய் ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னாலே, உங்களுக்கு அசால்ட்டா பில் வரும். ரூ. 20,000, 25,000, 30,000 வந்துரும். மினிமமே சொல்றேன். சோ இது மாரி இருக்கிற டைம்ல நீங்க நீங்க இன்னைக்கு யோசிக்க கூடாது. இந்த ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டா ஃபியூச்சர்ல எனக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் நீங்க யோசிக்கணும். இப்ப நான் வந்து இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்கள வந்து இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாதுன்னுலாம் நான் சொல்ல வரல. உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இத பண்ணா உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஓகேவா? சோ வந்து நீங்க நல்ல ஒரு ஸ்கில்லா கத்துக்கோங்க. இப்ப இது வந்து ரீப்ளேசபிள். இது வந்து இர்ரீப்ளேசபிள். இர்ரீப்ளேசபிள்னா என்ன? ரீப்ளேசபிள்னா என்னன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் ரஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா, இப்ப நான் சொல்ற இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே என்னோட லைஃப்ல எனக்கு யாரும் அதெல்லாம் சொல்லி தரல. நானாவே எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டது தான். சோ நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. அதனால தான். சோ வந்து நான் டம்ப் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பொறுமையா நிதானமா பாருங்க. ரீப்ளேசபிள் ஓகேவா? ரீப்ளேசபிள், இர்ரீப்ளேசபிள் ஓகேவா? ரீப்ளேசபிள், இர்ரீப்ளேசபிள். அதாவது ரீப்ளேசபிள்னா, இப்ப நீங்க வந்து Zomato ஓட்டுறீங்க. ஓகேவா? Zomato ஓட்டுறீங்க. இல்ல வந்து ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்றீங்க. ஓகேவா? ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றீங்க. ஓகேவா? ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றீங்க. இப்போ இந்த ரீப்ளேசபிள் அப்படின்னு இருக்குது. நீங்க இல்லனாலும் அந்த இடத்துல இன்னொரு இப்ப நீங்க தான் இது. ஓகேவா? இதான் நீங்கன்னா, நீங்க இல்ல. இன்னைக்கு நீங்க இல்ல அப்படின்னா, இன்னொரு பெர்சன போட்டு ஒர்க் பண்ணிப்பாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதுவே இர்ரீப்ளேசபிள்னா உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒரு டைம் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நான் வந்து பெங்களூர் போயிட்டேன். என்ட்ட இருக்க கிளையன்ட் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாரி வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்டின்னாங்க. ஒரு சாங் எடிட் பண்ணணும்னாங்க. நான் அப்ப அவங்ககிட்ட சொன்னேன். இது மாரி நான் வந்து என்னோட ஹோம் டவுன்ல இல்ல. நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நான் அவைலபிள் இருக்க மாட்டேன் அப்டின்னேன். சரி நீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டா, அவங்க எனக்காக வெயிட் பண்ணாங்க. என்ன ரீசன்னா, என் ஒர்க் அவங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. அவங்க என் கூட ஒர்க் பண்ணணும்னு நெனச்சாங்க. இந்த இடத்துல நான் இர்ரீப்ளேசபிள். ஸோ நான் வந்தா மட்டும் தான் அத பண்ண முடியும். சொல்றது புரியுதா? ஸோ இந்த மாரி இருக்கிறப்போ, நான் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்றது 20K வேணும். இந்த ப்ராஜெக்ட் பண்றது 30K வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணலாம். ஏன்னா, அந்த ஃபீல்ட்ல நான் கிங். சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு எடிட்டிங் நல்லா தெரியும். நான் எடிட்டிங் நல்லா பண்ணி குடுப்பேன். இப்ப மத்தவங்க கிட்ட போனா நல்ல ரிசல்ட் வருமான்னு கேட்டீங்கன்னா, வரும். ஆனா, அவங்கள எங்க போய் அவங்க சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்றது புரியுதா? இப்ப எல்லா ஃபீல்ட்லயுமே ஒரு ஒரு பெஸ்ட் பெர்சன்ஸ் இருப்பாங்க. ஆனா, அவங்க வந்து எந்த ஒர்க்ல இருப்பாங்க? அவங்க வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல இருக்கலாம். இல்ல வாட்டெவர் அவங்க போயிருவாங்க. சோ நான் வந்து ஒரு கிங்கா இருக்கேன்றப்போ, என்னோட ஃபீல்ட்ல நான் கிங் அப்படின்றப்ப, அவங்க எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. என்ன அதுல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சொல்றது புரியுதா? இப்ப ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இப்ப வந்து சினிமால பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ல விஜய் சார், சூர்யா சார், அப்புறம் வந்து விக்ரம் சார், இவங்க எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. கரெக்ட்டா நல்லா நடிக்கிறாங்க. இப்போ இதுல வந்து இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, விக்ரம் சார் இருக்காருன்னா, விக்ரம் சார் மாரி யாராலயும் நடிக்க முடியாது. இது ஏன் சொல்றாங்க? இப்போ விக்ரம் சார் வந்து படம் நான் இந்த படம் பண்ணணும்னா எனக்கு ரூ. 100,00,00,000 வேணும்னு கேட்குறாரு. அப்போ சொல்றாங்க, இல்லங்க ரூ. 100,00,00,000 தர முடியாது. நீங்க வேணாம்னு சொல்லி போயிட்டு, விக்ரம் சார் மாரியே இன்னொருத்தர வச்சு ஏன் எடுக்க முடியல? ஏன்னா, அவரு அந்த ஃபீல்ட்ல வந்து கிங். சொல்றது புரியுதா? இப்ப விஜய் சார் இருக்காருன்னா, விஜய் சாருக்கு அவருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அவர் எப்படி படம்
படம் பண்ணணும், எப்படி நடிக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம டான்ஸ் ஆனா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் எல்லாமே தெரியும். விஜய் சார் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு 200 crores கேட்குறாரு அப்படின்னா, அவங்க குடுப்பாங்க. ஏன்னா, அவங்க அந்த அந்த ஃபீல்ட்ல வந்து இர்ரீப்ளேசபிள். ஓகேவா? இந்த ரீப்ளேசபிளுக்கும், இர்ரீப்ளேசபிளுக்கும் ஓரளவு கான்செப்ட் புரியுதா நான் சொல்றது? நீங்க இல்லனாலும் அந்த வொர்க் நடக்கலன்னா அது இர்ரீப்ளேசபிள். நீ இல்லனாலும் பரவால்ல நான் இன்னொருத்தன போட்டு பண்ணிக்கிறேன்னா அது ரீப்ளேசபிள். ரீப்ளேசபிளா எப்பவுமே இருக்காதீங்க. இர்ரீப்ளேசபிளா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பாருங்க. இது எல்லாமே டைம் எடுக்கும். நான் சொல்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நீங்க வந்து ஒரே வாரத்துல அப்படி பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. வருஷக்கணக்குல ஆகும். ஏன்னா இவங்கலாம் எவ்வளோ வருஷமா படம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஃபிலிம்க்கு நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். எவ்வளோ வருஷமா இவங்கலாம் படம் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன புடிச்சிருக்காங்கல்ல. அது மாரி நீங்க எந்த ஃபீல்டுக்கு போறீங்களோ அதுல நீங்க தான் கிங்குன்ற மாரி மத்தவங்களுக்கு தெரியணும். அது மாரியான வொர்க்க நீங்க காமிக்கணும். மத்தவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ரீப்ளேசபிளுக்கும், இர்ரீப்ளேசபிளுக்கும் உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ வந்து இப்ப நான் வந்து இத கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குயிக் மனி ஓகேவா? இப்போ குயிக் மனி அப்படின்றது வந்து டேஞ்சர் தான். இப்போ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து இந்த மாசத்துக்கு ஒரு ரூ. 10,000 வந்தா போதும். இந்த மாசத்துக்கு எனக்கு ரூ. 20,000 வந்தா போதும். ஏன்டா உனக்கு ரூ. 20,000 வேணும்? எதனால உனக்கு ரூ. 10,000 வேணும்னு கேட்டா, எனக்கு இதுக்கான ஒரு கடன் இருக்கு. அது எனக்கு தீர்த்தா போதும் அப்படின்னு சொல்லி, அவங்க ஷார்ட் டெர்மா யோசிப்பாங்க. ஓகேவா? ஷார்ட் டெர்மா யோசிச்சு, இந்த மாசம் எனக்கு ரூ. 10,000 வந்தா போதும். இல்ல ரூ. 20,000 வந்தா போதும்னு சொல்லி, இதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலைய செஞ்சுகிட்டு இருப்பாங்க. இது மாரி தயவு செய்து போயி ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. ஓகேவா? இந்த மாரி வந்து ரூ. 10,000 கட்டணும், ரூ. 20,000 கட்டணும். இந்த மாசத்துக்கு மட்டும் எனக்கு இஎம்ஐக்கு ரூ. 20,000 வந்தா போதும் அப்படின்ற மாரி நீங்க ஆயிட்டீங்கன்னா, உங்களால ஸ்கில்லும் கெயின் பண்ண முடியாது. ஏன்னா உங்க மைண்ட் என்ன தெரியுமா யோசிக்கும்? எப்படியாவது இந்த மாசம் ரூ. 20,000 கட்டிறணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் அதுக்கு ஓட ஆரம்பிச்சுரும். இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் அடிச்சு, "ஏய் மச்சான் நான் இது மாரி வந்து ஒரு இஎம்ஐல ஒண்ணு வாங்கிட்டேன்டா. எனக்கு வந்து இந்த மாசம் ரூ. 10,000 கட்டணும். கார் வாங்கிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருந்தான். இல்ல பொண்ணு கல்யாணம் பண்றவங்க வீட்ல கார் வேணும்னு சொன்னாங்க. கார் வாங்கிட்டேன். இப்ப நான் ரூ. 10,000 இந்த மாசம் கட்டியே ஆகணும். ஏதாவது வேலை இருந்தா போட்டு குடு. ஏதாவது உன் கம்பெனில இருக்கான்னு பாரு. இல்ல ஏதாவது வந்து ஹோட்டல்ல இருந்தா பாருன்னு சொல்லி உங்க மைண்ட் வந்து ஃபியூச்சர்டிக்கா யோசிக்காம, இப்போ எனக்கு காசு வேணும். அதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இது மாரி நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 40, 50 வயசுல ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு போயிருவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க லைஃப நீங்க ஹேப்பியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஸ்ட்ரகிள்ல வாழணும். இன்னைக்கு நான் ஹேப்பியா இருக்கேன்பா. ஃபியூச்சர்ல நான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறேன்னு இருக்க போறீங்களா? இல்ல இன்னைக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஓகே. ஃபியூச்சர்ல நான் ஹேப்பியா இருந்தா ஃபைன். அப்படின்னு நினைக்க போறீங்களான்றத நீங்க தான் யோசிக்கணும். என்ன ரீசன்னா, இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஜாப்லெஸ்ல இருக்கிறவங்க தான் இது மாரியான ட்ராப்ல போய் மாட்றாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வரது ஓவராலா புரிஞ்சிருச்சா? இப்போ நான் அப்கமிங்ல வந்து உண்மையாலுமே இந்த ஸ்கில் பேஸ்டு அப்புறம் லேபர் பேஸ்டுலாம் நான் வந்து கண்டிப்பா நான் பண்றேன். உங்கள்ல எவ்வளோ பேருக்கு வேணும்ன்றது கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அப்கமிங்ல உண்மையாலுமே நான் வந்து செப்பரேட்டா நான் பண்றேன். ஏன்னா நான் ஒரே வீடியோல போட்டு எல்லாத்தையுமே டம்ப் பண்ணா ஒரு சில பேருக்கு ஒரு பயம் வந்துரும். என்னடா ஒரு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு, இவ்ளோ விஷயமா அப்படின்னு பயம் வந்துரும். ஸோ அதனால வந்து நீங்க எந்தவித பயமும் பயப்படாதீங்க. நான் சிம்பிளா சொல்றேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஆசைய கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வயசுல உங்கள ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதுக்கான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. ஓகேவா? என் ஃபேமிலில எனக்கு வாங்கி குடுக்கல அப்படின்றனால எல்லாரையுமே நீங்க ஆசைப்படாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்க படுற ஆசை உங்க ஃபேமிலியால சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமா? ஐ மீன் நிறைவேத்த முடியுமான்றத பார்த்துட்டு அதுல ஆசைப்படுங்க. இல்ல நான் ஆசைப்பட்டுட்டேன். எனக்கு அது வேணும்னா ஸ்கில்ல கெயின் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டு தென் நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா நான் சொல்றது? எனக்கு ஒரு காலத்துல உண்மையாலுமே நான் சொல்றேன். சின்ன வயசா இருக்கிறப்போ ஏசி போட்டு ஏசிக்கு கீழ படுத்து தூங்கணும்ன்றது எனக்கு ஒரு பெரிய கனவா இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்றேன் பெரிய கனவா இருந்துச்சு. பட் வந்து இப்ப இங்க ஏசி இருக்கு. நான் வந்து ஏசி போட்டு நான் தூங்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அப்ப வந்து ஒரு பீஸ் இருக்கும். அப்பாடா! நம்ம ஒரு காலத்துல இது மாரி நம்ம ஒரு கனவு கண்டோம். எனக்கு அது வந்து நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு ஆசை வந்து நிறைவேறுனது பார்த்தீங்கன்னா, ஒரு 22, 23 வயசு ஆயிருச்சு. ஓகேவா? நான் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளோ நாள் ஆயிருச்சு. இப்ப நான் சின்ன வயசுல நான் கனவு கண்ட உடனேயே நான் ஏசி வாங்கணும். எங்க வீட்ல வாங்கி குடுங்க. இஎம்ஐல வாங்குங்க. நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி நான் பண்ணேன் அப்டின்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ராப்பரா ஸ்கூலுக்கு போகாம, நான் இஎம்ஐக்கு போய் ஏதோ கடன் கட்டியிருந்தேன் அப்டின்னா, எனக்கு ப்ராப்பரா ஸ்கூல் முடிச்சிருக்க முடியாது. ஸ்கூல் முடிக்காதனால நான் காலேஜ் போயிருக்க முடியாது. இது எல்லாமே எனக்கு தள்ளி போயிருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப நான் ஃபியூச்சர்ல என்ன ஃபீல் பண்ணியிருப்பேன்னா, அன்னைக்கு இந்த ஏசிய வாங்காம இருந்தோம்னா, இந்நேரம் நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமே அப்டின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அது மாரி நீங்க யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. நெறைய பேர நான் அந்த மாரி பார்த்துட்டேன். இந்த மாரி வண்டி வாங்கிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஃபோன் வாங்கிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. வீட்ல இருக்க இந்த ஏசி, ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் வாங்கிட்டு எல்லாமே இஎம்ஐல வாங்கிட்டு கடன் கட்ட முடியாது. அதனால அவங்க வேற ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு, ஐயோ! தெரியாத்தனமா இத வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது மாரி நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றனால தான் நான் இவ்வளோ நேரம் உங்க முன்னாடி நின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது மூலியமா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க, அப்புறம் இந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜோ, இல்ல உங்க ரிலேஷன்ல யாராவது காலேஜோ, ஸ்கூலோ படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீ வந்து குயிக் மணி ஆசைப்பட்டு லைஃப
வந்து தொலைச்சிராத. ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ல கெயின் பண்ணி நீ வந்து லைஃப்ல வந்து ஒரு நல்ல பிளேஸ்க்கு போணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ ஸ்கில்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு ஞாபகம் வருது. ஸோ வந்து இப்போ கரண்ட்டா வந்து ஹை டிமாண்ட்ல இருக்கிறது வந்து வீடியோ எடிட்டிங். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ எடிட்டிங்க நீங்க ஸ்கூல் படிச்சிருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சிருந்தாலும் சரி, இல்ல ஜாப்ல இருந்தாலும் சரி, நீங்க ஜாப்லெஸ், ஹவுஸ் ஒய்ஃப், பிசினஸ் ஓனர் யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ எடிட்டிங்க நீங்க கத்துக்கிட்டு மந்த்லி நான் வந்து ஒரு குட் மணி மேக் பண்ணணும். நான் வந்து ப்ராப்பரா அதாவது எந்த வித ஸ்கேமும் பண்ணாம நான் ஒரு பெர்சனுக்கு எடிட்டிங்க கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு அந்த சர்வீஸ குடுத்து நான் மணி மேக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா நான் ஜீரோ டூ ஹீரோ வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்கேன். வீடியோ எடிட்டிங் மட்டும் இல்லாம கான்டென்ட் கிரியேஷன், அப்புறம் வந்து பெர்சனல் பிராண்டிங், அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்கேங்க. ஓகேவா? என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே சீரியஸ்லி எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணலனாலும் பரவால்ல. ஜஸ்ட் அதுக்குள்ள இருக்கிறது என்னென்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க லைஃப்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போலருந்து நீங்க ஸ்கில்ல கத்துக்க ஆரம்பிச்சா கூட நெக்ஸ்ட் ஒரு 90 டேஸ்லயோ இல்ல ஒரு 120 டேஸ்லயோ அதாவது ஒரு 6 மாசத்துலயோ நீங்க நல்ல ஒரு ஸ்கில்டு பெர்சனா வந்துருவீங்க. அதுக்கு நான் 2000% கேரண்டி நீங்க ப்ராப்பரா எஃபோர்ட் போட்டா. ஓகேவா? ஸோ தேங்க் யூ சோ மச். இந்த ஒரு வீடியோல வந்து இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஜாப்லெஸ்ல இருக்கிறவங்க, இந்த குயிக் மனி சேஸ் பண்ணி அவங்க லைஃப்ப தொலைச்சுக்கிறாங்க. அத பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு ஒரு அளவுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் அப்கமிங்லயே வீடியோஸ் பண்றேன். நெறைய இத பத்தி நான் பேசுறேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அத பத்தி நான் டீடைல்டா போடுறேன். ஓகேவா? ஸோ தேங்க் யூ சோ மச் கைஸ். அப்கமிங்ல நம்ம ஒரு வேல்யூபிளான லெசன்ல நான் உங்கள பார்க்க வரேன். பாய்.